என் நீதியின் வழக்கெடுத்து உன்னை தாங்குவே, நீ திகையாதே. நம் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்துவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுங்க, நமக்கு இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரிய, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நாம் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நினைவு கூறும்படியாக ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ். யாருக்கு கிறிஸ்மஸ்? இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த ஒரு வாரமாக நாங்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற ஒரு சுவிசேஷ ஓட்டத்தை நாங்கள் போய் அல்லேலூயா சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு கூட தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய ஷாப்ல இருந்துச்சு, போலான்னு பிளான் பண்ணோம். எங்களால் கவர் பண்ணவே முடியல. எக்கச்சக்கமான இன்னும் மயிலை பாலாஜி நகர் செகண்ட் பிளாக்லேயும் ஒன்று நாங்கள் போகல இல்லைங்களா. நேற்று தினத்தில் இந்து பர்சன் மாலை போட்டுன்னு இருக்காரு. அவர் தன்னுடைய பையனை அனுப்பிச்சிட்டு, அல்லேலூயா, அந்த தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா சாம் தாத்தா, அவர் வாலிப பையன்தான், சோதரம்ப்பா. அல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸர், அதை பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோவா. அல்லேலூயா. என்னென்ன ஆக்ஷன் அப்படியே பண்ணான். அல்லேலூயா. நாங்கள் இன்னும் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கிறோம், டெலிகாஸ்ட் பண்ணல. அல்லேலூயா. கூடிய விரைவில் பண்ணணும். வாங்க வாங்க சில பிள்ளைங்களா வாங்க உட்காருங்க. அல்லேலூயா. அதனால நம்ம அந்த பிள்ளைகளை ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அந்த தம்பி கழுத்துலயும் துண்டு போட்டு இருந்தாப்புல. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தேவன். ஆமென். கிறிஸ்துவர்களுக்கோ முஸ்லிமுக்கோ இந்துக்கோ அல்ல. ஆமென். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்று பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்று பணிந்து. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். சர்வீஸ் முடிஞ்ச பிறகு இந்த கோரஸை சபையாரா சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு இந்த அப்படியே இந்த பாடலை நம்ம என்ன செய்ய போறோம், பாட போறோம். அல்லேலூயா. அன்பின் தாப்பனே அப்பா, துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனாய் கடந்து வந்து இந்த ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, அடியின் மரத்தில் நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அவர் எவர்? இந்த அவர் எவர்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து குறித்து ஆண்டவர் தீர்மானம் பண்ணிச்சாரு. அல்லேலூயா. ஆமென். இயேசுக்காக இந்த வானம் பூமி நல்ல ஒரு தோட்டம் எல்லாவற்றையும் உருவாக்கினாரு. அல்லேலூயா. பிசாசுக்கு பொறுக்கல. ஆமென். பாருங்க, அங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவன் ஒரு தீர்மானத்தோடு ஒரு திட்டத்தோடு மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அதில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து நாசிலே ஊதினா அவன் ஜீவ ஆத்மாவானான். பின்பு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையும் ஆண்டவர் கொண்டு வந்தார் இல்லையா? விலா எலும்பு எடுத்து அவனை மயக்க நிலையில் கொண்டு போயிட்டு ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஏதேன் தோட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஆப்ரேஷன் பண்ணி கணவனுடைய விலா எலும்பு எடுத்து அந்த விலா எலும்புல என்ன பண்ணுறாரு? மனுஷை உண்டாக்கி என்ன பண்ணுறாரு? அந்த மனுஷை கொண்டு வந்து ஆதாம் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப பிசாசானவன், தள்ளப்பட்ட தூதனானவன் என்ன பண்ணிட்டான்? இதை பொறுக்கல. இவங்களை பிரிக்க அநேக சதித்திட்டங்களை செஞ்சுட்டான். சதித்திட்டங்களை செஞ்சு பாவத்தை உள்ள கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிக பெரிய பாவம் என்கிற ஒரு நடுசுவரை உருவாக்கி வைத்துட்டான். அல்லேலூயா. ஏனென்றால் இங்கே பார்க்கிறோம், அவர் என்று சொல்லும் பொழுது இங்கே மனுஷனை உருவாக்கும் பொழுது நாம் என்று சொல்வதை இங்கே பார்க்க முடியுது. நமது சாயலாக 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகும். நமது என்று சொல்லும்போது அது பன்மை. தேவன் தனது சாயலாக அப்படின்னு போட்டிருந்தா என்னது? அது ஒருமை. தேவன் நமது சாயலாகும். ஸோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஏன் அப்படின்னா ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அதையும் நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தில் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். யாரு? தேவ ஆவியானவர். அப்புறம் நம்முடைய தேவன் ட்ரினிட்டி ஆஃப் காட், திரித்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேருமே ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அல்லேலூயா. இங்க 3 பேர் சேர்ந்து தான் எல்லாவற்றையும் செய்யறாங்க, படைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த பிசாசனம் தந்திரமா உள்ள வந்து இவங்களை பிரிக்கும் வண்ணமாக, தேவ சாயலாக படைக்கப்பட்ட இவர்களை உடைக்கும் வண்ணமாக பாவம் என்கிற நடுசுவரை ஏற்படுத்திட்டான். அது சர்ப்பத்தின் வழியாக வந்து ஸ்திரீயை வஞ்சித்தது இல்லையா? என்ன வஞ்சித்தது? ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்லுச்சு? தேவனாகிய கர்த்தர் 3வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. உங்களை பார்த்து யாராச்சும்
ஒரு கேள்வி கேட்குறா வச்சுங்களேன், தந்திரமா கேள்வி கேட்குறான்னா நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பதில் சொல்லாத இடத்துல நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கெட்டவன், ஒரு பொல்லாதவன் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் சம்பாஷிக்கணும், உங்ககிட்ட பேச வரணும் அப்படின்னு வரும்போது அந்த கெட்ட நண்பர்கள், கெட்ட சவகாசங்கள்லாம் வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க 3ஆம் அதிகாரம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அதாவது நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றார். அல்லேலூயா. புசிக்கலாம்ப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்கள விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸ்திரீ, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். அல்லேலூயா என்றார். அப்ப எல்லாம் டீட்டெயிலா அவங்க சொல்றாங்க, நீ புசித்தா செத்து போயிடுவ. இன்னைக்கு ஒரு பாவமான காரியத்தை புசித்தாலும் குடித்தாலும் மரணம் நிச்சயம். நேற்று இரவில் மயிலாப்பூர்ல எங்களுடைய உறவினர், அண்ணனுடைய துணைவியாருடைய அண்ணன், எனக்கு மாமா முறை வருகிறது. அவர் குடிச்சு 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 அவருடைய ஃபங்க்ஷன்லாம், அவருடைய ஸ்பாட்ஸ்லாம் கெட்டு போய் ரொம்ப சீரியஸாக இருந்து சுகர் வந்து இல்லையா மூளைக்கேறி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துச்சார். சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த பாய்சன் வந்து மூளை வரைக்கும் ஏறி போயிடுச்சு, அதனால பழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு. 6:30க்கு மறைச்சிட்டாங்க. எங்களுக்கு மெசேஜ் வருது இந்த மாதிரி விஷயம். சரி, ஓகே, நாங்கள் கேள்விப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லா கேரல் சர்வீஸ் தான் சுவிசேஷம் ஓட்டெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாம் முடிச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு போயிட்டு நாங்கள் வரும்போது விடியற்கால 2:30 மணி 3 மணி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நல்லா சுடுதெல்லாம் போட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்க மணி 3:30 மணி 4 மணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. இருந்தாலும் கூட நாங்கள் கரெக்டாக ஆயத்தமாகி வந்துட்டோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் நாம தேவனோடு இருக்க வேண்டிய காரியத்தில் சரியா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது பாருங்க, அப்ப எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இந்த குடியினால என்ன சொல்றோம், குடியை கெடுக்கும் இல்லையா? ஸோ அப்போ இதனால என்ன ஆகுது, எல்லாமே போகுது. ஆனா இதையும் பாட்டில் போட்டுறாங்க, இதையும் விற்கிறாங்க. இதை சாப்பிட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, மறித்து போகக்கூடிய ஒரு நிலைமை. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வீணா கெட்டு போய் அவங்க மறிக்கக்கூடிய ஒரு தருவாரை ஏற்படுது. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ புசிக்க வேண்டாம் இல்லையா அந்த கனி. அப்ப ஏதேன் தோட்டத்துல ஒரு கனி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உலக காரியத்துல இச்சிக்கக்கூடிய அநேக காரியங்கள் பிசாசு கொண்டு வச்சுட்டான். ஏதேன் தோட்டத்துல ஒரு கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஆனா இந்த உலகத்துல இச்சிக்கத்தக்க அநேக பாவ காரியங்கள் இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டா வந்து பிசாசு வச்சுட்டான். உங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய இச்சிக்கத்தக்க பாவமான காரியங்கள் என்ன இருந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற காரியம். ஸோ எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. உங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய பாவம் என்ன, இச்சிக்கத்தக்க காரியம் என்ன இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் அது பிசாசு கொண்டு வருகிற விதை. அதுக்கு நம்ம விலக்கி பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கனியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, தேவன் சொன்னார் நீங்க சாப்பிட்டீங்கன்னா செத்து போவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பிசாசு என்ன சொல்றான், நீ சாகவே சாவதில்லை. அநேக பேர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, கெட்ட ஆலோசனை கொடுப்பாங்க.
கேட்கவே கூடாது. தேவன் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டா நாம் என்ன செய்வோம்? பிழைப்போம். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் இதை புசிக்கும் நாளே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து எனது உனக்கு அறிவு வரும். நீ சுயமா சிந்திப்ப. நீ ஆண்டவர் சொன்னா செய்யணும் அவசியம் இல்லை. நிறைய பேர் அட்வைஸ் உனக்கு அறிவு இல்லடா, சுய புத்தி இல்லடா, உனக்கு சுயமா யோசிக்க தெரியாதுடா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, நன்மை தீமை அறிந்து தேவனை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. எப்படி பிசாசன தந்திரமா நம்மள அந்த கன்னி வலையில சிக்க வைக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கன்னி வலையில சிக்க வைக்கிற ஒரு காரியம் தான். பிசாசனவன் தந்திரமா பேசி நம்மளை மாட்ட வைப்பான். நம்ம இதுக்கு தெரியாம ஓ அப்படியா அப்படின்னு என்ன செய்யறோம்? மாட்டிக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. ஆமென். அதே போலதான் இங்க பார்க்கும் பொழுது நீங்கள் இதை புசிக்கும் நாளே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கண்கள் திறக்கப்படும். என்ன ஆக போகுது பாருங்க. கண்ணை திறந்த உடனே முதல் காரியம், ஐயோ நான் நிர்வாணியா இருக்கிறேன். அவங்க அந்த கனியை பறித்து பார்வைக்கு அழகா இச்சிக்கத்தக்கதா இருந்தது. அதை வாங்கி அதை பறித்து புசித்து தன் கணவருக்கும் கொடுத்தாங்க. நல்ல அருமையான ஒரு மனுஷன். அதை மனைவி கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கண்கள் திறக்கப்படுது. இப்ப முதல் என்னது? தான் நிர்வாணியா இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. முதல் அந்த கனியை புசித்தவனே தான் மானம் மறுவாதி போயிடுச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வருமானால் அந்த மானம் மரியாதைலாம் பிசாசு எடுத்துடுவான். அல்லேலூயா. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது இல்லையா? இங்க அவன் என்ன சொல்றா பாருங்க, நீங்கள் நன்மை தீமை அறிந்து. உனக்கு என்ன வரும்? அறிவு வரும். அவங்க அப்படின்னு அவன் சொன்னான். அவங்க நிர்வாணிகளா இருக்கிறத பார்த்து அத்தி இலைகளை என்ன செஞ்சுட்டாங்க? தனக்கு உடையாக தைச்சு போட்டுக்கிட்டாங்க. அத்தி இலை என்ன செய்யும்? அத்தி இலைக்கு எவ்வளவு நாள் பவர் இருக்கும்? காயிற வரைக்கும். அது காஞ்சி மக்கி அப்பளம் போறமே ஒஞ்சிடும். அப்ப அறிவும் போச்சா? கண்ணும் போச்சு, அறிவும் போச்சு. அல்லேலூயா. அத்தி இலை தைச்சுக்கிட்டாங்க. இப்போ தேவனை போல ஆவிகள் என்றது பிசாசு. அழகா தேவன் ஏறி வராரு, இறங்கி வராரு, பேசுறாரு, உலாவுறாரு. இதை பார்த்து அவங்க என்ன செய்ய முடியல? ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல, உலாவும் முடியல. என்ன தேவர்களை போல அவன் சொன்னாங்க? ஒண்ணுமே முடியல. ஐயோ நான் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இப்ப என்ன பண்ணிட்டாங்க? போய் தோட்டத்தின் நடுவுல மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீ எங்க இருக்கிறாய்னு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ன ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒளிவும் முடியாது இல்லை. இதெல்லாம் போய் போடலாமா? இன்றைக்கு உலகம் கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? பிசாசானவன் தான். உலகம் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? பிசாசன். அந்த டிவியை பார்த்தா நம்ம கண்களே குருடாயிடும். பாவம் வாசற்படியில நிக்குது. ஆனா இப்ப பாவம் வாசற்படியில இந்த போன் வழியா சொக்காக்குள்ளேயே வந்து நிக்குது. இந்த போன்னால தான் எல்லாம் கெட்டு போறோம். அப்ப இங்க பார்க்கும்போது இந்த பாவம் என்ன பண்ணுது பாருங்க. அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாய் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. இச்சை அங்கே வந்துருச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு இச்சை பாவம் வருமானால் அது பெரிய நடுசுவரை போல இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த காரியம் தான் பாவம் வந்தது நிமித்தம் அவனுக்கு சாபம் வந்தது. அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் வெளியே தெரித்திட்டார்ப்பா. தேவன் உண்டு பண்ண ஒரு திட்டத்தில இருந்து தேவன் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். இவங்களை ஆஸ்வதிக்கணும், பலுகி பெருகி பூமியை நிரப்பணும் சொல்லி. ஆனா இவங்க அந்த திட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? வெளியே போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. ஆமென். அங்கே தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆமென். இவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா அதற்கு யார் அனுப்ப போறார் தெரியுமா? அல்லேலூயா. அதான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்,
அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தான், ஆமென். அவர் என்ன செய்வார்? நசுக்குவார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 7ஆம் அதிகாரம் 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகம புத்தகத்திலே தேவன் தீர்மானம் பண்ணிட்டாரு. தேவன் அவர் உன் குதிகாலை உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா, ஒரு குமாரன், கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கார் என்று அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்னா, நம்மளோடு கூட இருந்து நம்ம மீட்டெடுக்கும்படியாக அவர் பிறந்தார். அல்லேலூயா. மிருகத்துடைய ரத்தத்தினால மனுஷனுடைய பாவங்கள் போக்க முடியாது. அந்த சிந்தப்படுகிற ரத்தம் பரிசுத்த ரத்தமா இருக்கணும். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பினார். இந்த பூமியில அனுப்பி, அல்லேலூயா, மனுஷனுடைய பாவங்கள் போக்குவதற்காக, மனுஷனுடைய சாபங்கள் நீக்குவதற்காக அவர் பிறந்த தேவன். தனக்கு மரணம் இருக்கு, அது சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பது தெரிந்தே அவர் தன்னை என்ன செஞ்சாரு? பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக இந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பினார். அல்லேலூயா, ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 26 32 இருக்கும். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகுவது என்பது ஒரு சரித்திரங்க. திருமணமாகி ஆணும் பெண்ணும் இணைந்தால் மாத்திரமே பிள்ளை பேர் பெற முடியும். ஆனால் கன்னிகை கர்ப்பவதி ஆகுவது என்பது ஏற்கனவே தேவனால் முன்குறிக்கப்பட்ட திரு ஏசியா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட வார்த்தை. அது புதிய ஏற்பாட்டிலே இந்த கன்னிகை வயிற்றிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று அல்லேலூயா தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை சுமந்த தாயார் பாக்கியவதி. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்க்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவும் கூட இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவரும் கூட இருக்கிறாரா? ஆளுகை செய்கிறாரா? ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்ல இருக்கிறாரு. இங்க வந்திருக்க தேவஜனங்களே, கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிற பிறந்த நாள் என்று நினைவு கூறுகிற நாட்கள்ல ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, கிரேஸ். ஆமென். இந்த 2025ல அல்லேலூயா, நீங்க என்ன காரியம் செஞ்சாலும், ஒருவேளை இயேசு வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம், நீ துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா இயேசு இல்லாம 2026க்குள்ள தயவு செய்து போகாதீங்க. இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை இல்லாம எதையும் செய்யாதீங்க. ஆதாம் ஏவாள் பிசாசினால் சொல்லப்பட்ட, சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட பாவத்தை வாங்கி
புசித்து தன்னுடைய வாழ்க்கையே வீணடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பிசாசினால் நினைக்கப்படுகிற காரியம் பாவம். அது எதுவா இருக்கலாம், அது பழமா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், சாராயமா இருக்கலாம், அது ஆன்சா இருக்கலாம், அது புயலையா இருக்கலாம், எது ஒன்னாலும் இருக்கலாம். பாவம். பாவத்தை தயவு செய்து சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. பாவத்தோட தயவு செய்து பிரவேசிக்காதீங்க. அப்படி விட முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க சிக்கி தப்பிட்டீங்கன்னா இந்த நாள் அல்லேலூயா 25, 26, 27, 28, 29, 30, 31 7 நாள் இருக்கு. இன்னிலிருந்து நாங்க உபவாசிக்கிறோம் 7 நாளும். எல்லா கிறிஸ்மஸ்க்கு விருந்தோம்பல் எல்லாம் பிரியாணி சாப்பிடுவாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாதுங்க. அல்லேலூயா. உண்மையான பிறப்பை நம்ம உள்ளத்துல பிறக்கணுங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எல்லாருடைய வீட்டுல ஸ்டார்லாம் தொங்குது நிறைய. கிறிஸ்மஸ் அப்பதான் சரக்கு அடிக்கிறதும், கேக் வெட்டுறதும், கரா வெட்டுறதும், சோறு சாப்பிடுறதும், ஜாலியா பீச்சுக்கு தான் இருப்பாங்க. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அவருடைய நீதி என்ன, அவருடைய நியாயம் என்ன என்பது அறிந்து நம்ம வாழ்க்கை வாழ வேண்டுங்க. அல்லேலூயா. இந்த இன்னைக்கு நாள் வந்து நாங்க 31 திருவிருந்து முடிச்ச போது நாங்களே சாப்பிடுவோம். அல்லேலூயா. நைட்டு ஒருவேளை மாத்திரம் நாங்க சாப்பிடுவோம். அல்லேலூயா. ஆஃப்டர் 6 o'clock ஃபாஸ்டிங் முடிப்போம் நாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நமக்காக, திருச்சபை மக்களுக்காக, உங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக உங்க பேரை சொல்லி நாங்க ஜெபத்துல உட்கார போறோம். அல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. இந்த 7 நாளோ, ஒரு வேளையோ, 2 வேளையோ, அல்ல கடைசி 3 நாளோ, அது கடைசி 1 நாளோ உபவாசத்தோடு வாங்க. ஆமென். நம்ம சுத்திகரிக்கப்படணும். நீ பாவியா வாழ்ந்து பாவியா பிரவேசிக்காதீங்க. அல்லேலூயா. ஏன்னா யாருக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியலங்க. இப்பதான் சொன்னேன், எங்க மாமா குடிச்சு 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 செத்து போனாரு. கல்யாணமே ஆகல, அவர் இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு இந்த பாவ காரியம் ஒரு மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. அது விஷமாய் மாறுகிறது. அது பிசாசினால் கொண்டு வரப்பட்ட ஒரு பழச்சாறு. அங்கேயும் பழம், இங்கேயும் பழம். அல்லேலூயா. ஆமென். சோ பாருங்க, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்றால் இயேசு உனக்குள்ள இருப்பாரானால், பரிசுத்த ஆவியாளர் உனக்குள்ள இருப்பாரானால் உனக்கு கிருபை 2வது என்னமா கொடுக்காரு? ஆசீர்வாதம். ஸ்திரீகளுக்குள் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள். அப்படின்னு அர்த்தம், சகல ஸ்திரீகளுக்குள் நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு உனக்குள்ள இருப்பாரானால், அல்லேலூயா. இந்தியாவில் 140 கோடி, 140 கோடியில எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசேஷமானவன். 140 கோடியில உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவள். இயேசு இல்லாம நீங்க தயவு செய்து தாண்டாதீங்க. இயேசு இல்லாம தயவு செய்து வாழ்ந்தீங்க. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வேணும், ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. முதலாவது கிருபை, 2வது ஆசீர்வாதம், 3வது கிருபையும் ஆசீர்வாதம் வந்தா சந்தோஷம் படணும். அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. பயம் எப்படி நடக்கும்? நான் இன்னும் புருஷனை அறியலையே. அல்லேலூயா. அவர் தாங்க அற்புதர். பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டாருங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் பொழுது அல்லேலூயா இயேசு ஆமென் பிறப்பதற்கு ஒரு காரணமாய் இருக்கிறது இந்த வித்து. அல்லேலூயா. ஆமென். ஏதேன் தோட்டத்தில் சொன்னார் இல்லையா, அந்த வித்து தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் மரியாளுக்குள்ள பிரவேசித்தது. இன்னைக்கு ரட்சகர் ஒரு காரணமாக இருந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஆளுகை செய்யும் போது உனக்குள்ள பாவம் வராது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா? அந்த சொல்லரு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்துட்டார்னா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க ஆளுகைக்குள்ள வந்துட்டீங்கன்னா கர்த்தர் சொல்ற, பயப்படாதே, பயப்பட
எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, அல்லேலூயா, கர்த்தர் சொல்ல எதை குறித்து பயப்படாத, இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எரேமியா 33ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒருவேளை பிசாசு அப்படிதான் கூப்பிடுறான், நீ என்ன செய்யணும்? அந்த நேரத்துல பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுக்காம, டே மச்சான் வாடா போலாம் அப்படின்னு கூப்பிடுவான். நீங்க ஒரே வார்த்தை சொல்லுங்க, மச்சான வேணா சொச்சனம் போடா அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க கோ பேக் டேஷ், கோ பேக் டேஷ் மாதிரி தயவுசெய்து திரும்பி போயிடு. உன் பாவத்துக்குள்ள விழ வைக்கிற யாரா இருந்தாலும் கெட் அவுட். அல்லேலூயா. நீ கெட் அவுட் சொன்னா ஆண்டவர் கட் அவுட் வைப்பாரு. அல்லேலூயா. உனக்கு நல்ல ஒரு கிரீடத்தை வைப்பாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தலக்கணத்தால நம்ம அழிஞ்சு போக கூடாதுங்க. நமக்கு தேவை கிரீடம். தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா. பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. பயப்படாதே. உன் வாழ்க்கையில அல்லேலூயா பெரிய காரியங்களை செய்ய, உன் குடும்பத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அதுக்கு கிருபையை கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. மூன்றாவது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ½ an hourல நான் பேசுறது சரித்திரமே இல்லை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட சொன்னது சொன்ன மாதிரி. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதை பார்க்காதீங்க, 5 நிமிஷம் ஃபாஸ்ட். அல்லேலூயா. இன்னும் ஆகல 9:10:45. ஆமென். அதில் இருக்கிற இடத்துல ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு என் வாழ்க்கையில, என் தொழில்ல, என் வேலையில நீங்க பெரிய காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. நீ அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. ஆமென். நீ பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளதான் பிரவேசிக்க போற. அல்லேலூயா. அது சுகமா இருக்கலாம், அது பொருளாதார தேவைகளா இருக்கலாம். நீ கடனோட திரும்பி போக கூடாதுங்க. உன் கடன்லாம் கர்த்தர் அடைப்பாருங்க. நீ கெட்ட பேரோட புதிய வருஷத்துல போக கூடாது. நல்ல பேரு எடுக்க வேண்டும் பிள்ளைகளே. அல்லேலூயா. வேதம் சொல்லுது என் செல்லங்களே. அல்லேலூயா. ஆமென். இருக்குது அப்படி எழுந்து இருப்போமா? ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. மணிமுடி சூட்டுகின்றார், நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் கரங்களை உயர்த்தி ஒரு நாளும் மறவாதே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. புதிய வாசல் சீயோன் திருச்சபை முயற்சியில கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். இங்க வந்திருக்க ஒவ்வொருக்கும் கர்த்தர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார்.
ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. தகப்பன் தன் பிள்ளைகள் தயவு காட்டுவது போல். தகப்பன் தன் பிள்ளைகள் என்றென்றும் காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகின்றார். மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துமா. அல்லேலூயா. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நாட்டுமாய் கூட உம்மை துதித்து பாடி ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. கொடுத்த காணிக்கைகளும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே, நாட்டுமாய் கூட எங்களுக்கு ஆக்கத்தை ஆண்டவரே ஸ்பான்சர் பண்ண ஆண்டவரே கர்த்தாவே சகோதரி விமலா சுரேஷ் ஜான் அவருடைய ஆசீர்வதிங்க. நன்மையான காரியங்கள் செய்யுங்கப்பா. இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மேயோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy Christmas and a Happy New Year. God bless you.